குழந்தைக்கு வந்து இது வரைக்கும் 16 கோடி ரூபாய்க்கு இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு. ஏன்னா என் குழந்தைக்கு அந்த தொகை வந்து இன்னும் சேரல. இன்னும் 54 நாளில் அந்த இன்ஜெக்ஷன் போடணும். என் குழந்தை போன வாரம் கூட ரொம்ப சீரியஸ் ஆகிட்டான். ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் தான் வச்சுருந்தோம், ஐசியூவில் வச்சுருந்தோம். இப்போ ஐசியூவில் வச்சுட்டு நேற்றுக்கு தான் கொண்டு என் குழந்தைய வீட்டில் விட்டுட்டு இப்போ தான் நான் சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்து இங்கே சமூக ஆர்வலர்கள் வந்து எல்லாம் அந்த அஜித் படத்துக்கு இந்த டிக்கெட் மூலிமா ஃபண்டு க்ரௌட் ஃபண்டு சொல்கிறதா சொன்னாங்க. அதுக்காக வந்தோம். அது வந்துட்டு இப்போ வந்து நான் நிறைய கோயில் குளங்கள்லாம் போயிட்டு வந்துட்டேன். இப்போதைக்கு இங்கே நம்ம கேப்டனுடைய சன்னதிக்கு வந்துட்டு சரி இவராவது நமக்கு கடைசியாக நம்ம குழந்தைக்கு ஏதோ ஒரு உதவி பண்ணுவாருன்னு அவருடைய சன்னதிக்கு வந்திருக்கிறேன். இங்கே இன்னும் என்னை பார்த்துட்டு இருக்கிற இப்போ பொதுமக்கள் அனைவரும் என் குழந்தைக்கு இன்னும் உதவி பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். சமூக ஆர்வலர்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறது தான். அது மாதிரி இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கிற யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்லாம் என் குழந்தைய வீடியோவை இன்னும் ஷேர் பண்ணுமாறு நான் பணியோடு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி என்னை பார்த்துட்டு இருக்கிற மக்கள் அனைவரும் என் குழந்தைக்கு இன்னும் 54 நாள் தான் இருக்குது. அதுக்கான அந்த இன்ஜெக்ஷனுக்கான தொகையை வந்து எப்படியாவது என் குழந்தைக்கு நீங்கள் கொடுப்பீங்கன்னு உங்கள் பணியோடு உங்களை கேட்டுக்கிறேன். இங்கே வந்தது எப்படின்னா, நான் இது வரைக்கும் நாங்கள் கடலூர் எல்லா இடத்துக்கும் எல்லாரையும் பார்த்துட்டோம். சரி இங்கேயும் நம்ம வந்து இது வரைக்கும் யாரும் கேப்டன் ஐயா இடத்துக்கு வரல. அதனால் கேப்டன் ஐயா இடத்துக்கு வந்திருக்கிறோம். இங்கே ஒரு தீர்வு கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கையோட வந்திருக்கோம். கிடைக்கணும் என் குழந்தைக்கு. ஏன்னா என் குழந்தைக்கு 4 நாள் இன்னும் நெருங்கிட்டு இருக்கு. என் குழந்தை ரொம்ப மெலிஞ்சு போயிட்டு இருக்கிறான். என்னால் வந்து என் குழந்தையோட என்னால் இருக்க முடியல. அதனால தான் நான் வெளியில் வந்துடுறேன். எப்பயும் எழுந்திரிச்சு என் குழந்தைய வந்து அங்கே என் குழந்தையோட வந்து நேராக பார்க்க என்னால் முடியல. ஏன்னா என் குழந்தை அந்தளவுக்கு கஷ்டப்படுறான். ஒரு குழந்தைய வந்து ஏன்னா ஒரு சின்ன ஒரு ட்ரீட்மெண்ட் எதுக்கு போனாலும் என் குழந்தைங்க லட்சம் கணக்கு தான் கேட்குறாங்க. ஒரு 1000 2000 அந்த மாதிரினா கூட என்னால் பரட்டி ஏதோ பண்ணலாம். எது எடுத்தாலும் லட்சம் ஒரு இப்போ என் குழந்தைக்கு ஃபஸ்ட் எய்டாக ஒரு வெஸ்டிபலம் மருந்து கொடுக்கலனாலும் ஒரு மாதத்துக்கு 6,20,000 ரூபாய்க்கு மருந்து வாங்க வேண்டியதாக இருக்குது. அதை நான் எத்தனை வாட்டி வாங்கி போட முடியும்? அதுக்கு கூட என்னால் சரியான தொகை வந்து சேரல. இருக்கிறத நான் வச்சுக்கிட்டு நான் என் பிள்ளைங்க அங்கேயும் இங்கேயும் இழுத்துட்டு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போகிறதுக்கு என்னால் முடியல. இதையும் பார்த்துட்டு பொதுமக்கள்கிட்ட உங்களோட வந்து பண்டுக்கு நான் வந்து நின்றுட்டுருக்கேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.